ஹலோ குமரகுருபரனு வெற்றி வேளா வெற்றி வேளா மோகன் தேவி
அங்கையர் கன்னி செங்கையர் அழகி வாத சுபந்தரியால் வழக்க பிறந்தவள் என் அம்மை அழகாக மாறிமகமாரி அம்மாள் மாரியம்மாள். இப்படி துப்புர கேட்கட்டும். அசகுலம் அகாளி காளி அம்பிகையான உமையால் என் அம்மையாகிறவள் அழகாக அட்டகாலி 8 பேர்களும் பிறந்து அழகா பிறந்து வளர்ந்து ஆண்டவனை கண்டபோது ஆண்டவன் சொல்கிறார், அம்மா அடி அம்மா காரி மாறி உன்னை பிறவி செய்த காரணம் என்னவென்றால் பொல்லாத மகிடாசூரன் அந்த மச்சரி சிவனத்தில் ஆண்டு வருகிறான். பேயால் கோட்டை கட்டி பெருமையோடு ஆண்டு வருகிறான். ஆண்டு வந்தால் மட்டும் போதாதம்மா இன்னல் படுத்தி வருகிறான். கோட்டலை அழகாக கொத்தளங்கள் அமைத்து கோட்டல் திருமதிகள் அழகா அமைத்து அந்த மகிடாசுரன் ஆண்டு வருகிறான். அவனை போய் நீதான் அழிக்க வேண்டும். அம்மா அந்த மகிடாசூரனானவன் அந்த சூரன் ஆனால் அழிவில்லாத வரத்தை பெற்றான். அழியாத வரத்தை வாங்கியவன் பெண்ணால் அழியக்கூடிய வரத்தை வாங்க மறந்துட்டான். சரி, அதனால் அவனை அழிக்க நீதான் உன்னால தான் முடியும் அம்மா. உன்னால் தான் முடியும். ஆகையால் அதற்காகவே உன்னை பிறவி செய்திருக்கிறேன். பிறக்க வைத்தேன் அம்மா. ஆனால் நீ பிறந்து அழகாக அவதரித்த காரணங்கள் என்று ஈசன் கேட்டாய் அல்லவா? சொன்ன அந்த மகனை சங்கரித்து வர வேண்டும். அகாளி அம்பிகையாகப்பட்ட முத்துமாரி மாறி சந்தனமாரி எனக்கு சந்தனமாரி சடமாரி அக்கினி மாறி அனல் மாறி காந்தாரி கனகதுர்க்கை கண்ணல் ஒரு மாறி என்று உச்சினி மகாளி என் ஆண்டவன் சிவனாருடைய அருளால் கிருபையால் பகவானுடைய கிருபையினால் என்ன அந்த மகிழனை சங்கரிக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த மகாளி 8 பேரா மகாளி 8 பேரா மாறி மகமாரி அம்மா மகிழனை சங்கரித்த கொடுப்பாரா ஆண்டவன் தான் பெருமா
அழகாக அம்மையான களிமார்களுக்கு மாரியம்மாள் மாறி மகமாரிக்கு ஆண்டவனுடைய அருளால் சூழமதை அழகா கொடுக்கும் நேரம் கொடுக்கும் நேரத்தில் அந்த சூழமதை வாங்கினாள் அல்லவா வாங்கினாள் அம்மை காளி பரமேஸ்வரி. அந்த ஆண்டவனிடத்தில் இன்னும் என்ன கேட்கிறாள்? என்ன கேட்கிறா? தூது இல்லாமல் எந்த ஒரு போரும் நடைபெறாது. தூது இல்லாத போர் இங்கு நடந்ததில்லை. அதனால் தூது போய் வருவதற்கு தூதுக்கு தூதுவனாகவும் துணைக்கு துணை குழந்தையாகவும் மழலையை அழகாக எனக்கு முன்னோடும் பாலகன் வேண்டும் என்று தாய்க்கு தலைமகன் வேண்டும். ஆண்டவன் இடத்தில் கேட்ட போது ஆண்டவன் பார்த்தா காளிக்கு பிள்ளையாக மாரிக்கு பிள்ளையாக வேற யாரும் அனுப்ப முடியுமா? யாரு போக முடியாது. மாகாளிக்கு பிள்ளையாக வேற யாரையும் அனுப்ப முடியாது என்று முடியாது என்பதாக அறிந்து என் ஆண்டவனுடருளால் கிருபையால் அந்த பகவான் சிவபெருமானே அம்மைக்கு துணைக்கு துணையாக காளிக்கு துணையாகவே தூதுவனுக்கு தூதுவனாக சரி என் ஆண்டவன் எப்படி அவதாரம் பண்ணுகிறான்? எங்க பிறக்குகிறான்? ஆண்டவனுடைய ஒரு அம்சத்தில் அவருடைய கலை மாறி உருமாறி வைரப்பாறை தன்னதிலே வந்து வைரப்பாறையில் வைரப்பாறை வைரப்பாறை கவரோடிய ஒரு பாலகனார் அவதரித்தார். ஆண்டவன் அருளாலே அவதரித்த பிள்ளை அது முறுக்கு மீச முண்ட கண்ணு முண்ட கண்ணுக்கு கொண்ட கட்டா சாட்டையோடு பிறந்திருக்க பிறந்த பிள்ளை வண்டி போட்டு வாராரே பாறையில் பிறந்ததாலே வண்டிக்கார வைரவனா வண்டிக்கார வைரவனா சாட்டக்கார சாமுண்டியா சாமுண்டியா வண்டிக்கார வைரவனா சாட்டக்கார சாமுண்டியா சாமுண்டியா வண்டிக்கார வைரவனா மகாளி அழைத்தல்லவா மகாதேவனிடம் ஏது சொல்வார்? ஐயாவே ஆண்டவரே அந்த மகிடம் கோட்டை போனும் இந்த மகாடு எந்த வாகனங்கள் வேண்டும் ஐயா. அம்மை மாறி அம்ம கேட்ட போது அம்மனுக்கு வாகனம்மா வாகனம்மா விருப்பமுடன் கொடுப்பார். ஆண்டவன் சிவபெருமா ஆண்டவன் சிவபெருமா வேதாள வாகனத்தை கொடுத்த போது ஆண்டவன் சிவபெருமானுடைய முன்னால் இருந்து என் அம்பிகை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி
நாயகி அம்மை மாரியம்மாள் என் காளி நீலி சோழி திரு சோழி முப்புற காளி அம்பிகையான உமையானவள் அம்மையா அண்டவா இறைபா மகுடாசுரனுடைய சங்காரம் செய்து வந்தான் இந்த மாகாளிக்கு சரி அலர்து என்ன சொல்லுன்னு தெரிய மாட்டேன் முத்து வரம் எனக்கு வேண்டும் ஆமா முத்துவரம் தந்தார் முத்துவரம் தருவிரானால் இந்த மூவுலகை போய் நான் ஆட்சி செய்து வருவேன் அப்போதான் கண்ட அம்மா அடியம்மா பாரு நீ மகளனை சங்கரித்து வா முடிச்சிட்டு வா அப்புறம் உனக்கு அப்புறமா தாரன தாருகிறேன் என்று சொன்ன போது அப்படியே நல்லதென்ற ஆட்டம் என்று சம்மதித்தார் என் அம்மை ஆகப்பட்ட ஈஸ்வரியானவள் அந்த மாகாளி உமையால் அட்டகாலி 8 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்று கூடி அக்கா தங்க மகளை சம்பாதம் முடிப்பதற்கு சம்பாதம் முடிப்பதற்கு கதங்க 8 பேர வடிவமாக மகளனை சங்கரிக்க சங்கரிக்க மாரியவள் வருவாளா வருவாளா மகிழங்கோட்டை வாராளே
மகாளி உமையவளா என் மகனே வைரவனே என் மகனே வைரவனே எந்த மொழி சொல்லு கேளா வைரவனே என் மகன வைரவனே எந்த வார்த்தை கேளடவா என் அருமை மகனே வண்டிக்கார வைரவா அம்மையா ஏ மகனே பாலகா பாலகா வண்டிக்கார வைரவா மத்திய சிவனத்திலே மகிடாசூரனுடைய நிலை அறியாமல் அவன் படை என்ன படை பழங்கள் என்ன எப்படி இருக்கான் பழையும் இருக்கானா தூங்கிட்டு இருக்கானா முடிச்சுக்கிட்டு இருக்கானா அறியாம தெரியாம அவனை போர் முடிக்க முடியுமா ஒரு ஆளுடைய என்னன்னு தெரியாம மோதக்கூடாது அவன் பின்னால் எத்தனை ஆட்கள் இருக்காங்க பேக்கரண்ட் எப்படி இருக்கான் ஆ? ஆள் எப்படி இருக்கு படை என்ன இருக்கிறது என்று அறியணும் அறியாம தெரியாம அவனை மோதக்கூடாது அதனால மகனே என்ன ஐயா நம்மை உட்காருவதற்கு ஒரு கூடாரம் அது அடி தங்கி இருப்பதற்கு ஒரு கூடாரம் ஒரு வீடு அடி என்று சொன்னவுடனே மாகாளி மகனாகப்பட்ட வண்டிக்கார வைரவன் வண்டிக்கார வைரவ மாகாளி அம்பிகைக்கு அடிக்கிறான் கூடாரம் யாருக்கு அடிக்கான் கூடாரம் எப்படி அடிக்கிறான் தெரியுமா எப்படி ஐயா மழைக்கு அடித்தான் அழகாத மஞ்சள் நிற கூடாரம் பஞ்சவரண கூடாரம் வேணலுக்கு அடித்தால் வெள்ள நிற கூடாரம் அம்மையா பருக்கு அடித்த மஞ்சவரண கூடாரம் அடித்த பனிக்கு அடிக்காம பச்சைவரண கூடாரம் அம்மா பச்சவரண கூடாரம் கூடாரம் அடித்து அதுல கொழுகு இருக்குறா என் அம்மையாகப்பட்ட காளிங்கா பரமேஸ்வரியான அம்மை மாறி முகமாகி அம்மா அம்மா என் கண்ணுடையால் மாறி அம்மா அந்த மத்திய சிவனமாரி மத்திய சிவனமா கோட்டை முன்னா ஒரு காத வெளி கப்பா மகனிடம் சொல்லுகிறார் அல்லவா மகனே பாலகா வண்டிக்காரா வண்டிக்கார வைரவா என்று உரைத்தால் நீ மகிடாசுரன் என்ன செய்கிறான் எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அவன் நிலையை பார்த்து கொண்டு வா நம்ம கோட்டைக்கு வந்து கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆகிறது 8 நாளா வந்து நேரம் போனதே தெரியல
யான்னு கேட்பார் ஒருத்தர் இல்லை. அவன் மகடனை வா என்று நம்மளை கேட்கல, யார் என்று அறியலை. மத்திய சிவனத்தில் புதுசாக வந்து கோட்டை கட்டி இருக்கிறாரு. புதுசாக ஒரு வீடு வந்திருக்கு, அது யாரு? புதுசாக பட்டா போட்டு இருக்காங்களே, இருக்காங்களே, யாரு என்ன வரும்? யாரு எவருன்னு கேட்கணும் இல்லவா? கேட்பார் இல்லை, பாப்பாரு இல்லை. அதனால மகனே நீ போய் மகளை என்ன செய்யலாம், எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்து தூத்து சொல்லு. சொன்ன போது மாகாளி மகனாகப்பட்ட வண்டிக்கார வைரவன் சாட்டக்கார சாமுண்டீஸ்வரன் ஈஸ்வரா அங்காத கோபமாக வருகின்ற போது என்னய்யா அந்த மத்திய சிவனத்தில் வனம் தேடி வருகிறான். மகிழாசுரன் எப்படி இருக்கிறாரா? எப்படியா இருக்கிறான்? கல்லு, சாராயம், அம்மா ஊமத்தஞ்சாறு, அம்மா கஞ்சா லேவியம், லேவியம் பாச்சா உருண்டை, குருட்டாயில், ஒரு போதை விட்டு வைக்க கிடையாது. போதை என்ன உண்டு அத்தனையும், போதை என்ன உண்டோ அத்தனையும். அது மட்டுமா? வேற என்ன? ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, எப்பா பன்னீர், கருவாடு, அவன் ஒண்ணு விட மாட்டான். அவளுக்கு மொத்தமா எதை கொண்டாங்க அண்டா அண்டாபா சாப்பிட்டு காணாதுங்க, காந்ததுங்க. சாப்பிட்டுட்டு எங்க தெரியும்? ஆமா காந்தது, உடம்பெல்லாம் காந்தது. ஒருவேளை நாவையில் இருக்குமோ? நான் குடிச்சுக்கு சாப்பிடு சரக்கு அப்படி. ஐயா உண்டா மேனியை காமிக்கணும்ல? இல்லப்பா, வத்தாத உடம்பு. அப்ப அதான் வத்தாத உடம்பு. அதை போய் பார்த்து வான்னு சொல்ல போது மகிழாசுரன் எப்படி இருக்கிறாரு? 6 மாதம் தின்ன தீவிரத்துல 6 மாதம் சாப்பாடு பத்தியலா? ஆமா, தூங்காம சாப்பிட்டான் பாருங்க, சாப்பிட்டுட்டே இருந்தான். ஆமா 6 மாதம் கழிச்சு அந்த 6 மாத உறக்கத்துல பாதி என்ன செய்தா, அடுத்த 6 மாதம் உறக்கம். 6 மாதம் உறக்கம், 6 மாதம் சாப்பாடு. மேக்க தலை வச்சு சரி கிழக்கு பார்த்து காலை நீட்டி, சமுத்திரத்தை நோக்கி காலை நீட்டி, இந்த பாறை பொத்த மலை எப்படி இருக்கும்? நம்ம குன்னத்தூர் பொத்த மலை, குன்னத்தூர் பொத்த அத மாதிரி, அந்த மாதிரி பொத்த மாதிரி படுத்து கிடக்கும், சிவனேன்னு கிடக்கும். பாறை பொத்த மலைகள் போல, மலைகள் போல, மலைகள் பொத்த மலைகள் போல, மலைகள் போல படுத்திருக்க மகிழாசுரன். மகிழாசுரன் உறங்குவானா? அவன் 6 மாத உறக்கம் அதில் அசந்து பாவி உறங்குகிறான். கல் குடித்து வெறியாலே கண்டம் மட்டும் உறங்குவானா? கல் குடித்து வெறியாலே கண்டம் மட்டும் உறங்குகிறான். மது குடித்த வெறியாலே மன உறக்கம் உறங்குகிறான். மது குடித்த வெறியாலே மன உறக்கம் உறங்குகிறான். உறங்குகிற இடமதில, இடமதில, இடமதில வாராரு வைரவரா, வைரவனோ வாராரு வைரவரா, வைரவனா.
பார்ப்பானா ஓட்டையேறி குதிப்பானா ஓட்டையேறி குதிப்பானா அதுக்கு பிள்ளை வைர வேணும் மகிழரை பார்க்கும்போது மகிழா சூரந்தானே 6 மாத உறக்கத்துல சென்றால அசந்து உறங்க கண்ணையந்து உறங்குதான் கண்ணை சேர்ந்து தூங்குதான் அப்படி அசந்து உறங்குகின்ற போது மகனை விழுகின்ற குரட்டை அது எப்படி இருக்கு இந்த கரண்ட் போனா சூறாவளி காற்று அப்படி அடிக்கும் சூறாவளி காற்று அடித்த மாதிரி சுழட்டி அடிக்கு ஜெனரேட்டர் போடுவாங்க தெரியுமா ஆமா டப்பா அதை போட்டவன ஒரு சத்தம் டிப்பு 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 சத்தம் கேட்கும் அதை போல அதை மாதிரி அவன் குரட்டை சத்தம் கேட்கும் அப்படி சத்தங்க குரட்டை சத்தம் கேட்ட உடனே அழகா மகிழாசுரன் கோட்டை முன்னால் கோட்டையுடைய முன்பதாக கண்டுக்கார வைரவன் வைரவன் மஜ்ஜரிசி வரமதில மகிழாசுரன் கோட்டை முன்னால் ஆமாண்ணே அவன் கோட்டைக்கு முன்னாடி அவன் விழுகிற முரட்டைகளை அங்கங்க போயிட்டு வாரான் மேற்கும் கிழக்கும் சுற்றி சுற்றி வர மாதிரி வருது அப்புறம் சூறாவளி காத்து இழுத்த மாதிரி இழுக்கு ஆமாம் இழுத்த மாதிரி இழுக்கு அப்போது மகளிர் இளமையை கண்டான் அழகான வண்டிக்கார வைரவன் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கானே இவன் தூங்கும் போது இப்படி இருந்தா எந்திரிச்சு வந்து அப்படி இருப்பான் ஏப்பா இவன் பெரிய மலை மாதிரிலாம் இருக்கான் இவனை கொல்ல நம்மளால முடியாது டாலஸ் வண்டி மாதிரிலாம் இருப்பான் ஆமாப்பா தும்பிக்காம இழுத்துருவான் அதனால மாகாளி அம்பிகையிலமோ அம்மையோ மகிழாசுரன் பெண்ணானவள் அம்மா இந்த மகளிரை சங்கரிக்க முடியாது முடியாது இல்லவா என்ன மகளிருக்கு பயந்த அம்மை முன்னாலே அந்த வண்டிக்கார வைரவன் நாதன் ஓடோடி வருகிறான் ஐயா அம்மா அம்மா மகாளி நமக்கு வேண்டாயே ஏ மகளி மாரியம்மா கைலாசம் போயிடலாம் காளியாரம்பிகையே அந்த மகளை தான் கொள்ளுவதற்கு உன்னால முடியாது அம்மா எங்க ஆளியான ஈஸ்வரி மாறி முகமாகி அம்மா நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே பேரலாம் ஏ முத்தாரம்மா ஏ மாறி ஏ முப்படாதி ஏ சந்தன மாறி ஏ வடக்குவா செல்வி ஏ துர்க்கையம்மா ஏ காந்தாரி ஏ ஓங்கால் ஏங்கால் கல்கத்தா காளி ஏ நடுத்தீர்த்தா ஏ அம்மா வடக்குவா செல்வி ஏ நல்லாம்பிள்ள பெற்றவளே ஏ அம்மா அம்மா தாய் நல்லமுத்தா ஏ தீத்துவாரி அம்மா ஏ வேண்டாம்மா இந்த இந்த புத்தி நமக்கு வேண்டாம் மகனும் கண்ட நமக்கு வேண்டாம் அம்மா நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே பேரலாமா வேண்டாம் அப்பதான் பார்த்தா எப்பா இல்ல ஒரு பொல்லாத அசூரை கண்டு பயந்து ஓடி வாரியப்பா நீ என் பிள்ளை நீ என் பிள்ளை நீ வரலாமா தைரியமா அடிக்காட்டாலும் அடிப்படி சொல்லுவானா நம்மளால முடியாட்டாலும் பட்டி பிடி ஏதாவது பார்த்து சொல்லணும்ல இல்லாத பிடில ஹெல்ப் பண்ணாட்டாமா அதை விட்டுட்டு என்ன பயன்படுத்துதேப்பா பயம் கட்டுறது என்னைய ஏ மகனே இல்ல மவன வண்டிக்கார வைரவா நீ கோட்டையில இருந்துக்கோ
நீ பயந்தவன் என் கூட வராத. நீ சண்டைக்கு வர வேண்டாம்பா. அம்மா கோட்டையில் காவலாது இரு போ. நான் மத்திய சிவனத்திலே மகிழாசுரனை சங்காரம் செய்துவாரின் என்று மாகாளி 8 பேரும் 8 பேர் அக்கா தங்க ஒன்று கூடி 8 பேராய் இருந்தவள் அழகான மகளிரை அழகாக சங்காரம் பண்ணுவதற்கு வைரவநாதனி கோட்டைக்கு காவலாக அமர வைத்தால் அம்மை என் அம்மையால் அவள் எப்படி வருகிறாள் தெரியுமா? அவ சின்னஞ்சிறு பிள்ளை போல செய்யலையாள் பிள்ளையாக தேவி அவள் கோட்டை வராள் மாகாளி மாறி அம்மா அம்மா மகாளி மாறி அம்மா என் மாறி மக மாறி மகாளி வருவா சின்னஞ்சிறு பிள்ளை போல மகிழாசுரம் கோட்டைக்கு மாறி கண்ணால் கண்டு மகிழங்கோட்டை முன்னால் வந்து அழைத்திருக்கும் அழகதவே அதட்டி தாலிட்ட திருகதவை தாலிட்ட திருகதவை தட்டினாலே மாவழி கதவு சத்தம் காதில் கேட்டு மகாளி கதவை தட்டா மகிழாசுரன் வருவா. மகிடாசுரா என்ன சத்தம் போட்ட மகனை வருவான்னு சொல்லி கதவை தட்டினா வந்தானா? வரல. முடிச்சுட்டு தானே வருவான். அவன் காத்துக்குள்ள எந்த சத்தமும் கேட்கல. ஒரே தூக்கம். அவன் சும்மா தூங்கலாலே மகிழாசுரன் மலை உறக்கம் வரங்குவான். அவன் எப்படி தூக்குதான் அப்போ? உள்ள வேற ஒரு அரக்க வேற போயிருக்கான். பூரா கல்லு சாரம் குடிச்ச வெறி, மது குடிச்ச வெறி. லேசா தட்டா எந்திக்க மாட்டான். சுள்ளு நடிச்சாதான் எந்திப்பான். தீய போட்டு தான் கொளுத்தணும். சில மாடு வண்டி இழுக்கிறதுக்கு பயந்து போய் படுத்துக்கிட்டு சொல்லக்கணும். இந்த உழுத மாடு போத்துட்டு உழுதுக்கணும். உளுந்துடும். அப்ப என்ன செய்வாங்க? நம்மள்ட்ட சில ஆள் இருக்காங்க. எப்படியோ தூங்குறவங்களும் எழுப்புறவங்களும் தட்டுறவங்களுக்கு பதறி விழிப்பாங்க. சரி, அந்த மாதிரிலாம் ஆள் இருக்காங்க. அதன் போல இந்த தாலாட்டுல மாதிரி ஏயா ஏய்யா ஐயா ஏய்யா ஐயா எந்திரி எந்திரிப்பா. எல்லாரும் பக்காலெல்லாம் முழிச்சு அண்ணாவி எழுப்பான்னு கண்டிருக்கு. சரி, இப்போ அண்ணாவி முன்ன கொண்டு எந்திரிச்சு பக்கால போல எழுப்பிட்டு இருக்கு. யார் எழுப்பினா இல்லை? யாரு என்ன வேட்டு தருவாள் இருக்கு? யார் எழுப்பினா என்ன இல்லை எழுப்பலாம், எழுப்பிக்கிட்டே இருக்க முடியுமா? சரி, என்ன செய்ய? அசதி அசதியா வசதியா? அந்த மகிழாசுரை ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, என்னன்னு கேட்கல, வாயன்னு கேட்கல, வந்தனங்கள் செய்யல. அப்பதான் மாகாளிக்கு கோபம் தாங்க முடியும். என்னடா இந்த எப்படி தூங்க? வேணும்னு தூங்குதானா? வேணும்னு தூங்குதானா? ஐயா அதான் சொல்லுவாங்களா, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஆக்ஷன் மட்டும் தான் எழுப்ப முடியாது, நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. எழுப்ப முடியுமா? முடியவே. மத்திய சிவ அனத்தில் மகிழாசூரனுடைய கோட்டைகள் அம்மையானவள் கோபம் கொண்டு ஆங்காத கோபம் கொண்டு அம்மை மகாளி மகாளி அம்மா அந்த கோட்டை திரு கதவத்தினுடைய காலால் எட்டி ஒரு மிதி மிதிச்சா. அம்மா ஒரு மிதி மிதிச்சப்ப என்னாச்சு? காலி கால் பட்டா என்ன ஆகும்? அம்மா தூள் தூள் அப்பளம்மா நொறுங்கிட்டு. மாரியம்மா கால் பட்டா கோட்டை இருக்குமா? கோட்டை இருக்காது. கோட்டை திரு கதவு சுக்கலூரா போச்சு. ஆமா, சுக்கா நொறுங்கிட்டு. இங்க வந்து பார்க்கும் போது மகிழாசூரம் பாறை பொத்த மாதிரி அப்படியே மல்லாக்க கிடக்கும். அப்பளமும் எந்திரிக்கல. அப்பவும் எந்திரிச்சானா? ஒரே தூக்கம். அப்பந்தான் எண்ணுகிறா, ஆகா
இந்த பொல்லாத மகிழா சூரனானவன் உறக்கத்தில் இருக்கிறானே. எப்படி படுத்திருக்கிறான் பாரு. இவன் உறக்கத்தில் கொன்னம்மானா உட்பாக வந்து சேரும் தூக்கத்தில் கொன்னம்மானா வந்து சேரும் என்று மாடு அம்பிகையா தூங்குகிற மகளனைத்த மாடு 7 பேரும் வலது கரம் எடுத்து உள்ளாத மகளனைத்த கண்ணத்தில் அடிப்பாளா கண்ணத்தில் அடிப்பாளா மகளன் பதறி எழுந்தானே. அடிப்பாளா கண்ணத்தில் அடிப்பாளா பறவை எங்க முழிப்பானோ. பதறி எழுந்தானே பல திசம் பாப்பானோ தூங்கி விழித்தவன் எடுத்துக்கும் பார்க்கும் போது அம்மையான மாரியம்மா சின்னஞ்சிறு பிள்ளை போல செவிலையால் படுத்திருக்க அம்பிகையாவும் மாரியான ஈஸ்வரியா சின்னஞ்சிறு பிள்ளை போல பிள்ளை போல போல இருக்கு கண்ட மகிழாசூரன் மகிழாசூரன் பிள்ளை போல கண்டானே மகிழாசூரன் எம்மை யாரடியோ சிறு குழந்தா எங்கிருந்து இங்கு வந்தா பேரென்ன ஊரு என்ன எதற்காக இங்கு வந்தா காகம் பறக்காத மகிழன் கோட்டை கண்ணனியே வந்ததென்ன பறக்காத மகிழன் கோட்டை சிறு குழந்தை வந்திருக்கா யாரு என்று சொல்லுவம்மா யாரு என்று சொல்லுவம்மா மகிழாசூரன் கேட்டானே சொல்லடியோ யாரு என்று சொல்லடியோ மகிழாசூரன் கேட்பானா. மகிழாசூரன் அம்மை மகாளீஸ்வரியானவள் சொல்லுகிற வேலை என் மாரியம்மன் என்று எண்ணாமல் கொல்ல யாரடி சிறு குழந்தை என்று கேட்டாங்களா? யாரடி ஏ மகிழா யாரை பத்தி யாரடிங்க என்னையா யாரடின்னு கேட்கிற? சிறு குழந்தை என்ன எளிவா பேசுற? சிறு குழந்தை என்று எண்ணாதே மகிழா சூரா. என்ன யாருன்னு கேட்கிறாய் நீ? சிறு துரும்பும் பல் குத்த உதகும். ஆமா கண்ணுக்கு சிரித்தாலும் காரம் கெட்டு போகாது. ஆமா தீக்குச்சி சின்ன தீக்குச்சி தான். ஒரு வைக்கப்பழப்ப கொளுத்ததுக்கு சரி ஒரு வண்டி நிறைய தீக்குச்சி வேணும். ஒரு குச்சி போதாதா? நம்ம உலகத்தை அழிச்சிடலாம். உன்னை அழிக்க பிறந்தவன்லாம். உன்னை அழிப்பதற்கு வந்து உன்னை மகடனை அழிப்பதற்கு மகாதேவன் அனுப்பி வைத்தார். சிவபெருமான் அனுப்பி வைத்தானடா. அந்த சூரனை வதமொழிக்கு சொக்கநாதன் அனுப்பி வைத்தார்.
என்று மாகாளி மாரியம்மா சொன்ன. உன்னை கொல்ல வந்தேன்னு சொன்னாங்களா? சரி, கோவம். மாகாளி முன்னால மகிடாசுரன் அப்படியே அங்காளமா எந்திரிக்கும். படுத்துக்கிறது எந்திரிச்சான். எந்திரிச்சாம்ல பார்க்க மலைகள் இருக்கின்ற மரங்கள் அப்படியே வேரோட பிடுங்குதான். ஆமா, பெரிய பெரிய மரத்தை பிடிக்கிட்டான். ஆலமரம், அரச மரம், ஆமா, வேப்ப மரம், ஏப்பா ஐயா பொங்க மரம், அப்படி வேரோட புளிய மரம் வேரோட பிடுங்கி மாகாளி பேர் விட்டறிந்தார். எரிந்தா விட்டறிந்தது ஏதோ மாகாளி ஈஸ்வரியா அம்மை செய்தார். அந்த மாகாளி கண்ணொழிவு பட்ட நேரம், கண் ஒளிப்பட்ட வேலை என்ன ஆகிறது? அந்த மரங்கள் எல்லாம் தூள் தூளா பறக்கிறது. அவ தூளா பறந்து ஓடு. மலையை பேத்து எரிஞ்சான். பெரிய பெரிய மலை அப்படி மண்ணு தூளா விழுது. அம்மா, சஞ்சுவ மலையை பிடிக்கிட்டு இருந்தான். பாத்துக்காங்களேன், சஞ்சுவ மலை அவ்வளவு பெரிய ஆள் உருவம் இல்ல. அப்ப எப்படி பழம் இருக்கும்? அவன் பல்ல பார்த்தா எப்பா பழந்தூறு மாதிரி இருக்கும். அப்பா கையா ஆலமரத்தை விழுது இருக்குல்ல, சரி, அதை விட பெருசு. ஆமா, அது பெரிய ஆலமரம். பெரிய ஆலமரம் சொல்லுவாங்க. அடையாறு ஆலமரம்னா பெரிய ஆலமரம் வாங்க. ஆயக்கால் போடுற மரம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது மாதிரி ரொம்ப நெடுப்பமா வளர்ந்த மரம். நான் வளர்ந்த மரத்துல அந்த மாதிரி இருப்பானா மகிடாசுரன். அவன் முன்னாலே முன்பு நிக்கிறதை பார்த்தா முன்னால நின்று மகிடாசுரன் ஒன்னொன்னா செய்தான் அல்லவா? செய்தான் அல்லவா? ஏ மகிடா, டேய், உனக்கு துணிவு இருந்தா சண்டைக்கு வாடா. நெஞ்சுக்கு தைரியம் இருக்கு, ஒத்தைக்கு ஒத்தவா. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட சண்டைக்கு வா என்று சொன்னார்லவா? அப்போது மாகாளி முன்பதாக மாறி அம்மனோட முன்பதாகவே என் அம்மை மாறி அம்மா மகிடாசூரன் கோபத்தில் வருதான் அல்லவா? கோபத்தோடு வருகின்ற பொழுது ஆண்டவன் கொடுத்தாரே வாழு. கொடுத்தான்னு பாருங்க. சூலாயுதம் அழகாக இருக்கின்ற முக்கூர சூலம் அல்லவா? வீச்சருவா, சரி, சூலாயுதம், கண்ட கோடாரி, சரி, அதெல்லாம் எடுத்து மகிழனுடைய அம்மையும் மாகாளி 8 பேரும் மகாளி ஒன்றுக்கும் மகனனை அழகா வெட்டும் போது மகிடாசுரன் நிறுத்தம் எல்லாம் பூமியில சிந்த வருகிறது அல்லவா? அப்போ ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1000 மகளராக பிறப்பேன் என்று வரத்தை வாங்கினாள் அல்லவா? வரத்தை வாங்கியிருக்கான்ல. அங்க ரத்தமாக விழும்போது 1000 மகளராக, ஒரு சொட்டு விழும்போது 1000 குமுகுமுன்னு விழுந்தா குமுக்குமுன்னு பிறந்தவரா? எங்க பார்த்தாலும் மகிழனா அவனாதான் தெரிஞ்சு, அவன் தலையாதான். அந்த மச்சரி சிவனம் மகிழ மாறி பிறந்து வாரா நினைப்பாளா, ஆண்டவன நினைப்பாளா, நம்மையாரம்மா அரியம்மா ஆண்டவனை நினைப்பாளா, ஆண்டவனை நினைப்பாளா, அம்மையானை மாரியம்மா. அழித்து பார்த்தேன், அழிக்க முடியவில்லை ஐயா. ஆண்டவன் அருளாளே கொடுப்பாரா? அம்மம்மா மாரியம்மா ஆதிசக்தி கேடு அம்மா. அந்த பொல்லாத மகிழா ஆயுதத்தால் அழிய மாட்டா. ஒரு சொட்டு இருத்தம்மாது பூமியில சிந்தாமல் அவனை போர் முடிக்க வேணும் அம்மா. ஆண்டவரும் சொன்ன போது
அம்மா அடி அம்மா அவன் ஆயுதத்தால் அழிக்க முடியாது. ஆமா அழிக்க ஒன்னால முடியாது. அவன் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில சிந்தப்படாது. அவன் உதரமான பூமியில விழாமல் ஒரு சொட்டு ரத்தம் பூமியில சிந்துமானா 1000 பிறப்பா. அவன் பிறந்துகிட்டே தான் இருப்பான். இந்த மூட்டை பச்சு நேரத்துக்குன்னா வந்துகிட்டே இருக்குல்ல அத மாதிரி. அதுவும் மகிழாசுரன் ஜாதி தான். மகிழாசுரன் அவன் இனம்தான். சரி அவன் இனம். அதனால அம்மா அடி ஆயுதங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடு, ஆயுதத்துல மறைச்சிரு என்று சொன்ன போது அம்மையும் அழகாக மாறி மகவாகி அட்டக்குல காளிமார்கள் வடக்கத்து அம்மா என் அம்மை வழக்குவா செல்வி வள பத்திரகாளி அம்மை காளி சோழியானவள் மகாளி அம்மா. அந்த மச்சரிஷி வளத்தில் மகிடாசுரன் கோட்டைகளை அம்மையானவள் ஆயுதத்தெல்லாம் ஒரு இடத்தில் வைத்து மறைப்பொருளாக மறைத்தால் அளவா அதுக்கு ஆயுதங்கள் பூஜை கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஆயுத சரஸ்வதி பூஜை. இன்னைக்கு நாம ஆயுத பூஜையா கொண்டாடி இருக்கோம். என்ன ஆயுதத்தை வச்சு நம்ம தொழில் நடத்துறோமோ அந்த ஆயுதங்களை வச்சு பூஜை நடத்துக்கிட்டு என் அம்மையானவள் கண்ணால் ஆயுதங்கள் பூஜை கொடுத்து அம்மையார் மகிடாசுரனுடைய முன்னாலே காலிக்கு பயந்து ஓடுதான் சுரத்தை காண்டவன். அவன் பார்த்தா எங்க பார்த்தாலும் மகளனா இருக்காள்ல. அம்மா என் அம்மை எப்படி இருக்கிறாள்? சுருவெடுத்த அவள் 1008 காலியாக ஏன் 108 அப்படாரி போல சப்த சாமுண்டீஸ்வரி வம்பளிவம் கொண்டார் கை போல மகிடனோட மச்சரி சிவனத்தில் மகிழாசுரன் கோட்டை முன்னாலே நின்று என் அம்மையான மாரியம்மா மாரியம்மா ஏ மாரி மகமாரி அம்பிகை உமையானவள். சரி அந்த மச்சரி சிவனத்தில் மகிழனுடைய முன்னாலே 1008 காலியாக 108 பிடாரியாக சத்த சாமுண்டீஸ்வரி போல் இருப்பதை கண்டா மகிடாசுரன் பயந்து ஓடுதான். காளி பயந்து ஓடுதான். சின்னஞ்சிறு பிள்ளையாளா இருந்தா சின்னஞ்சிறு பிள்ளை போல் இருந்தவள் இப்போ இப்படி பெரும் வடிவம் கொண்டாள். மாயா வடிவத்தில் நிற்கிறாளே. அஞ்சு பயந்து ஓடுகின்ற போது ஓடுகிற மகளை வைத்தா ஓடுகிற மகளை வைத்தா உச்சி எட்டி பிடிப்பாளா மல்லா ககலத்துவாளா மகாளி அம்பிகையா மல்லாகதாங்கிடத்து அந்த அம்மையோட கையங்களாலே 10 விரல் நகத்தாலே மகளும் மாறுள் பாச்சுவாளா மார்பீடு வாச்சும் போது அந்த மகிழன் மார்பீட 10 விரல் நகமது மார்பீடு பாய்ந்த நேரம் வேதாளத்தை அழைப்பாளா மகனு வேதாளோ மகிடாசூரனுடைய கோட்டை. அம்பாள் மாரியம்பாளுடைய கோயிலில் முடிக்காணிக்கை செலுத்துகின்ற பக்தர்கள் உடனடியாக வந்து முடிக்காணிக்கை செலுத்தவும். மொட்டை போடக்கூடிய ஆட்கள் இருந்தா சீக்கிரமா வாங்க கோயிலுக்கு.
ரெடியா ஆளு நிக்கி. நம்ம ஆட்கள் ரெடியா வந்துட்டாங்க. மொட்டை போடக்கூடிய ஆட்கள் இருந்தால் உடனடியாக நம்ம போட்டதான் முடியாது, ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, வாங்க ஐயா, வாங்கம்மா. ஆகையால் மொட்டை போடக்கூடிய பக்தர்கள் விரைவாக கோவிலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். வாருங்கள், வாருங்கள், மொட்டை போடுங்கள், அம்மாள் அருள் புரியுங்க. மகிழாசூரன் அழகாக முன்னாடி 10 விரல் நகத்தை அழகாக கொண்டு மார்பிலை பதிக்க கொஞ்சம் குறைஞ்ச வச்ச மாதிரி மகிழனுடைய மார்பிலை அழகாக மார்பிலை பதிக்கும் போது அம்மா பதிக்கின்ற பொழுது வேதாளா, டேய் வேதாளா அப்படி சாப்பிடு சாப்பிடுவோம் பாடு சாப்பிடுறத காணத்துக்கு பாரு. நல்ல குடி, நல்ல உறிஞ்சி சாப்பிடு. நெத்தத்தை நல்ல குடி, உறிஞ்சி சாப்பிடு. அந்த வேதாளத்தை உதர வாங்க சொல்ல வேதாளம் ஒரே இழுப்பாக சரி இந்த நீர்மொழியை மோட்டை இழுக்கும்ல அந்த மாதிரி இழுத்துட்டான். அதேப்பா மகிடாசுரன் உடம்பிலிருந்து அத்தனை ரத்தமும் போய் மகிடாசுரன் அப்படி கட்ட மாதிரி கிடக்கான். ஆமா, அந்த கருப்பு சக்கை மாதிரி கிடக்கான். எந்திரிக்க முடியல, ஓட முடியல. ரத்தம் தான் எந்திரிக்க முடியும், ஓட முடியும், சாட முடியும். சொல்லுவாங்களா எல்லாம் ரத்தோட்டம்பா. ரத்தம் அந்த இலை ரத்தமெல்லாம் அந்த வேலை செய்ய சொல்லுது. ரத்தோட்டம் இருக்க என்ன வரத்தும் வந்தான்ப்பா. இப்ப பாரு சிவனேன்னு கிடக்கான். உட்காந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கான். படுத்த விட்டு எந்திரிக்க முடியல. என்ன பாடுபடுத்தினா நம்மள. அப்ப என்ன சேட்டை. போனா அங்க இருந்து போனா அடிப்பான். ஆமா, இங்க இருந்து போனா அடிப்பான். வானா ஏழாங்க என்ன வரத்து வந்தா ஆடி ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன சொல்லுவாங்கல்ல. மகிடாசுரன் என்ன வரத்து வந்தப்ப அந்த மகிடாசுரன் மஜ்ஜ ரிஷி வளர்த்தலை அம்மையும் ஆகாளிய கண்டு சொல்லுகிற அம்மா இப்படி கிடைச்சோட என்ன ஒன்றும் செஞ்சிடாதம்மா. அம்மா நான் சாக மாட்டேன். சாகாத வர வாங்கியிருக்கா. அதனால என் அம்மையாக மாறி மகமாகி அம்மா, மாறி மகமாகி அம்மா என் ரத்தம் இருக்கிறது வரைக்கும் ஆடிட்டேன் அம்மா. என்னை பிழை பொறுத்துக்கும் என் அம்மா ஈஸ்வரியே, ஈஸ்வரி அம்மா. அந்த மகிடாசூரனாக இருந்தது என்னுடைய ஆணவம் அழிந்தது. சரி, ஆணவம் என்னோடு முடிஞ்சது. அகமழிந்தது, அகமழிந்தது. என் திமிர் அழிந்தது. அம்மா பணிந்தேன் அம்மா. ஆதலால் வாகாளி உமையவளை உனக்கு நான் இனி நான் தொல்லை கொடுக்க மாட்டேன். சரி, வேற யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். தொல்லை கொடுக்க நல்லவனா திருந்துதான். அம்மா திருந்தி வாழ்வதற்கு சமூகத்தை எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடும்மா. திருந்தி வாழணும்ல. வாழ். உனக்கு வாகனமாவாது என்று அழகான மகிடாசூரன் சூரனப்பா அந்த காளிக்கு வாகனமாக எப்படி வருகிறான்? சிங்கம் ஊரு வாகனம்மா, வாகனம்மா, வாகனம்மா. வாரானே மகிடாசூரன், மகிடாசூரன். சிவனம் மகிழ மகிடாசூரன் வாதா வாகனத்தில் ஏறுவாளா மகிழனுடவாதவங்கள் மாரியம்மை அருளால அட்டகாலி அருளால அவனவோ அடங்குதைய ஆனவோ அடங்குதைய என் அம்மையோட அருளால
கெட்டான் மகிழனவன் அம்மம்மா மாரியம்மா மாரிமக மாரியம்மா உமையா இந்த மகிழாசுரனாக இருக்கும் போது நான் அம்மையான உமையவளை மது குடிச்சேன் மாமிசம் தின்ன மாமிச கறி தம்ப கறி மாமிசம் கஞ்சா எல்லாம் அடிச்சு பழகிட்டேன். நான் பாய்ச்சவரெல்லாம் போட வாடகைக்கு என் அம்மையோட அருளாளே ஆங்கார மாகாளி உமையாளுடைய முன்பதாக மச்சரி சிவனம் வனத்தில் வாழ்ந்த மகளிருக்கு என்னவா எம்மா மறி காமிசம்லாம் தின்ன பத்தியா, அதனால எனக்கு ஏதாவது கொடுத்துருமா. அப்பந்தான் கண்டால் மாகாளி அம்பிகை உமையானவள் சொல்கிறாள், என் மகனை பாலகா ஏ மகிழாசோரா, இந்த கோட்டைகளை அழகாக விட்டு நான் மகாளி உமையானவள் ஆண்டவனை கண்டு 7 புவனங்களிலே ஆட்சி செய்ய போவேன். நாம் பூலோகம் ஆளுகின்ற போது பூலோக மக்கள் எல்லாம் எனக்கு மா படைப்பார், மஞ்சள் படைப்பார், பூ படைப்பார், புஷ்பம் படைப்பார், தேங்காய் பழம் உடைச்சி பழப்பி ஏற்றுவாங்க. சைவமா படைக்கிறது புள்ள எனக்கு, அசைவமாக எனக்கு முன்னால வெளிப்படத்து முன்னால கறி மாமிசத்தோடு படப்போடு இருக்கும், அதெல்லாம் உனக்கு. அது மட்டுமல்ல, சப்பரம் என்று எடுத்து அந்த சப்பரத்து மேல வருகின்ற போது முச்சந்தி பாவியல வைத்து மது பொங்க வைப்பாங்க. மது பொங்க வைப்பாங்க. அந்த மதுவும் உனக்கும் தான், அந்த மாமிசமும் உனக்கும் தான். என்று மாகாளி அம்பிகை உமையாத சொன்னவள் மகிழனுக்கு அழகாகவே முத்தி மோட்சம் கொடுத்து, முத்தி மோட்சத்தை கொடுத்து மாகாளியான உமையவள் இரத்த வெறி கோலத்தோடு மாகாளி இங்கே வருகிறாள். அந்த தேவர்களை அழைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறார். என் அம்மையாகப்பட்ட மாரியம்மா வரும் நேரம் வருகிற வேலை அந்த ஆண்டவன் சிவபெருமான் பார்க்கிறார். ஆகா, ஏ அம்மா, அடே மாறி, ஏ மாறி முகமாரி அம்பிகை முத்துமாரி முத்தார செல்வி அம்மா உலகளந்தால் துர்க்கை அம்மா உற்றின மகாளி அம்மா, ஏ சந்தனமாரி சடமாரி அக்னி மாறி அனல் மாறி காந்தாரி கனகதுர்க்கை வணக்கமா செல்வி வட பத்திரகாளி அம்பியே, உன்னை மகளுன்னு சங்காரம் செய்து வர சொன்னா நீ அழைச்சிட்டு வந்துருக்க. மகளாசுரனை சங்காரம் செய்யாமல் ரத்தபரி கோலத்தோடு ஆரியம்மா, ரத்தபரி நேர்வரி கோலத்தோடு வந்திருக்கியம்மா. இந்த ரத்தபரி கோலத்தோடு கைலாசம் அடைவதா வரவேதான். கைலாசம் உதகாது, பூலோகம் போ. அவனி பூலோகனி போ. அப்பதான் கண்டா ஆண்டவா, மகளனை சங்காரம் செய்து தேவருக்கு முத்தி மோட்சம் கொடுத்தால் முத்துவரம் தாரன் என்று சொன்னீரல்லவா, அந்த முத்துவரத்தை தாரும். நான் போறேன். முத்துவரம் தந்தால் நான் மூவுலகம் ஆட்சி செய்வன் என்று சொன்ன போது ஆண்டவன் யார் அழைக்கிறார்? யார் அழைத்தா? ஏ அம்மா பார்வதியான சத்தியான உமையவளே, பார்வதி அம்பிகையான சக்தியை அழைத்து அம்மம்மா பார்வதியா, அம்மம்மா பார்வதியா ஆகிய சொல்லை கேளா, உந்தன் தங்கை காளிமார்கள் அந்த காளிமாரிட்டு பேரும் சம்பாதம் செய்து நான் முத்து வரும் தாரேன் என்று மொழிகுழலா சொன்னேனம்மா. அத முத்து பட்டரை தாண்டி தந்து வகைகளை எடுத்து
பகவானோ சொன்ன போது பகவானோ சொன்ன போது பார்வதி உமையாள பகவானோ சொன்ன போது பகவானோ சொன்ன போது பார்வதியால் எது செய்தார் மகாளி உமையாளுக்கு முத்துகளை கொடுக்கணுமே ஆதிசக்தி உமையாளா முத்துப்பட்டதை திறப்பாளா அந்த முத்துகளை எடுப்பாளா அவ என்ன என்ன முத்து எடுத்தாள் காலம் போல பயர்கள் போல அங்கு காராமணி பாசி போல அவரை போல் சுவரை போல ஐந்தாறு முத்து எடுத்தார் சிச்சிருப்பும் சிறுவகையா சிறுமாறி பெருமாறி அவை முத்துக்களை எடுப்பாளா அந்த ஈசனுட முன்னாலே மாறி மக மாறியர்கள் முத்துக்களை கொடுப்பாளா முத்துக்களை கொடுப்பாளா முக்கண்ணன் ஆண்டவன் முத்துகளை கொடுப்பார முத்துகளை கொடுப்பார முக்கனாராண்டவனோ ஆண்டவனுடைய அருளால் அழகாக காலம் போல் பயர்கள் போல் காதாமணி பாசி போல் அவரை போல் துவரை போல் ஐந்தாறு முத்துக்களை எடுத்து எடுத்து வண்ணனாரி பெட்டிகளை கொண்டு கொடுக்கிறார் அந்த அம்மை பார்வதாதேவி. வாங்கினா பார்வதியால் கொடுத்த முத்தை பகவான் வாங்கி அம்மா இந்த முத்து மாறி அம்மா ஏன் முத்து மாறி சந்தன மாறி இதோ வாங்கிக்க அம்மா என்று சொன்ன போது முத்துக்களை கொடுத்த நேரம் முத்துக்களை வாங்கினால் அம்மை கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? என்ன அண்ணவா சிவனே, இந்த முத்துக்களை ஏவல் செய்யணுமானால் முத்துக்கு முன்னால் ஏவல் செய்வதற்கு ஏவல் செய்வதற்கு எனக்கு சில வர வேண்டும். என்ன என்ன வர வேணுங்க? மண்டையடி மதிமயக்கம் மையால் ஒரு கிருகிருப்பு. ஆமா, மண்டையடி மதிமயக்கம். மண்டையடி மதிமயக்கம். வெண் குளிர் குளிர் வெண் குளிர் உள்ள குளிரும் வெளியே குது குதிர் விரைக்கணும். குது குதிர் விரைக்கும். ஆமா, விரையல் காய்ச்சல். காய்ச்சல். மண்டையடி மதி மயக்கம் இருந்தா இருக்கும்ல, மயக்கமா வரணும். மையால் ஒரு கிருகிருப்பு. சரி, அப்படி வர வேணும். அப்படி வந்தது அந்த மாதிரி கிருகிருப்பு. ஆமா, மையால் ஒரு கிருகிருப்பு. கிருப்பு எப்படி வருது சொல்ல முடியாது. அந்த அது மட்டும் காணாது வாந்தி வேண்டும், பேதி வேணும். என் அம்மை இடத்தில் அழகாக அம்மையாகப்பட்ட காளிங்கா பரமேஸ்வரி சரி முத்துமாரி அம்பிகை உமையால் கேட்ட நேரம் வேண்டும் வேண்டும் அல்லவா? ஆண்டவன் சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்தார். சரி, வரத்தை கொடுத்த நேரம் வரத்தை வாங்கினாள் அம்மை மாறி அம்மா. அம்மா, ஏ மகனே வாப்பா, ஏ வைரவா, ஓடியா, ஏ வண்டிக்காரா, எந்தால சாட்டக்கார சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரா, வாடி அப்பா போவோம், வாழ பூலக போவோம். அப்பதான் பார்த்தா அம்மா மகன் சொல்லுதான், ஆண்டவன் பச்சை முத்து தந்தது நம்மளை அனுப்புறாரு, நீனு வாங்கிட்டு வார. இது நல்ல முத்தா? இது பச்சை முத்தா நல்ல முத்தா? ஆண்டவன் கொடுக்கிற முத்து இது நல்ல முத்து தானா அல்லது துக்கு முத்தா?
ஒருவேளை பொக்கான முத்தா இருக்கப்படாத, துக்கு முத்து ஆயிடக்கூடாது, துக்கு முத்து ஆயிடக்கூடாது. அப்படி பொக்கு முத்தா ஆகிட்டா இந்த பூலோகத்திலே நம்மளை யாரும் மதிப்பார்களா? உன்னை கண்டு யாரும் பயப்படுவாங்களா? ஆகையால் என் அம்பிகை உமா மகேஸ்வரனிடத்தில் சொன்ன போது முத்துக்களை யார் பேரை போடலாம்? யார் பேர்ல போடலாம்? யார் பேர்ல போட சொல்லுடா. எம்மா அம்மா தாயி இந்த பூமியில் சுமக்கிறாளே பூமாதேவி, அவ பேர்ல போடுவோமா? இல்ல அவ நம்மள ஒரு பெண், அவ அழிஞ்சிட்டா இந்த பூ உலகம் யாது? ஒருத்தர் நீ இருக்க முடியாது, நான் இருக்க முடியாது. சரி கங்காதேவி மேல போடுவோமா? அவ கங்காதேவி பொறுமை பொறுத்தவ. கங்காதேவி இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது. குடிக்க தண்ணி இல்ல, உலகம் யாது? ஒரு ஜீவன் இருக்க அழிஞ்சிரும். இப்போ கங்கை அழிந்து விட்டால் இந்த உலகம் எப்படி வாழ முடியும்? உயிர் வாழ முடியாது. தண்ணியில எந்த உயிர் வாழ முடியும்? தண்ணீர்ல யாராலும் வாழ முடியாது. ரொம்ப தண்ணீர், அத வெள்ளமா போயிட்டாலும் மோசம். சரி, மழையே இல்லாம போனாலும் மோசம். பெய்யணும் அளவோடு, காலம் தவறாம மழை பெய்ஞ்சு சரி பயிர் அழகா செய்யும். அதனால் ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளால் கொடுத்த முத்துவரமானதை தந்தவர் இடத்திலே போடணும். கங்காதேவியில போல சரி வராது, அதெல்லாம் போடக்கூடாது. தேவர் பேர்ல போடலாமா? போடக்கூடாது. ஐயா பாவம், ஒருவேளை இந்த முத்து நல்ல முத்தா இருந்துட்டுனா தேவர் நிலை என்ன ஆகும்? பாவம் இல்ல. இப்பதான் மகளா சொல்றது தப்பிச்சு வந்திருக்காங்க. பிரம்ம போடுமா? பிரம்மதேவன் இல்லை என்றால் படைக்கும் உலகம் இருக்காது. அப்ப அந்த இருக்கா பாரு எமலோகத்தில் யமன் இல்லை என்றால் இந்த உலகத்தில் யார் போய் உயிரை பிடிப்பா? உயிரை பிடிக்கக்கூடிய ஆளு. ஆமா, சரி, அதுவும் வேண்டாம். இந்திரன் பேர்ல போடுமா? வேண்டாம். அவனே பாவம், அவனே ஆயிரம் கண்ணோடு அலைதான். ஐயோ பாவம். ஆனால் மகனே அப்பாயே வண்டிக்கார வைரவா, வண்டிக்கார வைரவா, நம்ம காண்டவ வரம் கொடுத்தாரே சிவபெருமான், சரி அவர் மேல முத்து போட்டுட்டோம்னா தீட்டிய மரத்தை தான் கூர்மை பார்க்கணுங்க. ஆமா, வளர்த்த கடாதான் மார்பில பாயும். ஆமா, தின்னு விட்டு தான் சொம்ப கலவாங்கணும். தின்னு விட்டு சொம்ப கலவாங்கணும். நீங்க சில்வர் செம்புல கொடுக்கணும். நீங்க பித்தளை செம்ப கொடுத்தா, செம்பு செம்புல கொடுத்தா. ஆமா, செம்பு இன்னைக்கு விற்கிற விலையில கொண்டு போறோம்னா அவன் என்ன ஒரு கிளாஸுக்கு அடிச்சுக்கலாம்ல. ஆமா, என்னமோ ஒரு பாலுக்கு ஆகும்ல என்று அப்படிலாம் இருக்கும்ல. ஆண்டவன் பேரிலே முத்துக்களை போட்டால் அம்மை பார்வதி பக்கத்தில் இருக்கா. அதனால ஆண்டவனுக்கு ஒரு சேதம் வராது, என்று சொல்லுகின்ற நேரம் அம்மையுடைய அருளால என்ன பண்ணுகிறாள்? செய்யறாள் அம்மை. ஆண்டவனுக்கு வெண் குளிர் விரையில் காய்ச்சலை ஏவுத வாந்தி பேதி, ஒரே மண்டையடி மதி மயக்கம், ஐயால் ஒரு கிருகிருப்பு. சிறுவருப்பு வந்துச்சு. என்ன ஆச்சு? நில ஏவலிட்டா என் அம்மையுடைய அருளாலே ஆண்டவன் கொடுத்த 7 வகை முத்தானது. சில முத்துக்களை எடுத்தா, ஒரு குத்து முத்து எடுத்தா, கையில எடுத்து அவன் ஒரு குத்து முத்து எடுத்து உடையும் பேரில முத்துக்களை போடுவாளா. எம்மாரி அம்மா போட்ட முத்து, மாரியம்மா போட்ட முத்து, மகத்தேவன் மாறுவீடு புதையா. மாரியம்மா போட்ட முத்து, மாரியம்மா போட்ட
முத்து கண்ணீர் ஒரு கட்டியாச்சி கதிலே விழுந்த முத்து கடப்பான மாறுதையா அவன் நாவிலே விழுந்த முத்து சக்கரமா வளருதையா அந்த தொண்டையில விழுந்த முத்து தொண்ட புண்ணா வளருதையா அவர் கண்டத்திலே போட்ட முத்து கண்ட மாலையா வளருதையா அவர் மார்பிலே போட்ட முத்து மார்பில் ஊராணியாச்சி அவர் அடிவயத்தில் போட்ட அடிவயத்தில் அடிவயத்தில் ஒரு கட்டியாச்சி கட்டியா வளருதையா அறையிலே போட்ட முத்து கரண்டையில போட்ட முத்து கரண்ட பித்தா வளர்ந்துதையோ அவன் பாதத்தில் போட்ட முத்து பாதத்தில் போட்ட பாத சக்கரம் வளருதையா பாதத்தில போட்ட முத்து பாத சக்கரம் முத்துடைய வேதனையா முக்கண்ணன் பகவான் சிவனார் முத்து மாறி அம்மை போட்ட முத்தினார் உருண்டார் பிறந்தார் படுத்தால் படுக்க முடியாது பகவான் சிவனாரும் முத்து போட்டதோர் வெறியா போட்ட முத்தின் வேதனை தாங்காமல் வேதனையா ஆண்டவன் படும்பாட்டை கண்டால் அம்மையாக பார்வதியால் அம்மா என் அம்மை பார்வதா தேவி ஆண்டவன் படும் துயரம் கண்டு ஈசன் முத்துவரம் கொடுத்து முத்துவரத்தை அம்மை போட்டதினால் போட்ட முத்து வேதனை தாங்காமல் ஆண்டவன் படும் பாட்டை கண்டு அம்மையா என் அம்பிகையானவள் பார்வதா தேவி என்ன பண்ணுகிறாள் மஞ்ச வாழை இலையறுத்தால் மையனால் வாழை குறுத்தறுத்தால் மகாதேவனை கிடத்துகிறார். கிடத்தி ஈராத வாழை இளவாழை குறித்து தலைவாழை இலை அறுத்து மஞ்சளும் தண்ணீருமாக தெளித்து அவன் வேப்ப கொழுந்தால் வேப்ப இலையால் தெளித்து கொண்டிருக்க ஆண்டவன் உடம்பெல்லாம் தீயா காந்தது. வெப்பம் தாங்கலப்பா, ஓலை விட்டு அழுதான் கடவுள். முத்துல்லா ஆமா, எரிச்ச தாங்க முடியாது. தீ உடம்பெல்லாம் முத்து போட்டா என்னத்துக்கு ஆகும்? ஆமா, முத்து வேற தாங்க முடியுமா? தாங்க முடியுமா?
உடம்பெல்லாம் முத்து போட்டா உடல் தாங்குமா? ஒரு முத்து போட்டாலே தாங்க முடியாது உடம்புல. கன்னத்துல போட்டாலே கண்ணை ஒத்த முத்து போட்டாலே தாங்க முடியாது. ஆமா, இது உடம்பு புள்ள. உடம்பெல்லாம் போட்டு முத்து வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவன் உருண்டார் பிறந்தார். உருளைகிறார் பெருளைகிறார் ஆறாத துயரம் கொள்ளுகிறார். ஆண்டவன் கண்டா, ஏ அம்மா பார்வதி பார்வதா தேவி, இருப்பேனோ இறப்பேனோ தெரியலையா அம்மா. உன் தங்கை என் நிலைய பார்த்தாயா? முத்துமாரி அம்மாள் நான் முத்துவரத்தை கொடுத்தேன்னு என்ன கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தாளா? பகவான் பாராமல் என்ன சோதிச்சுட்டாள. கொடுத்த ஆண்டவனை சோதனை பார்த்துருக்கா. சோதிச்சுட்டா பார். அதனால் ஆகையாலே அம்மா முத்து வேதனை தாங்க முடியவில்லை அம்மா பார்வதி. ஆகையாலே அம்மா பார்வதி முத்தனை இறக்காம போயிட்டா. அம்மா ஆண்டவன் இறப்பது நிச்சயம். ஆண்டவன் இறக்க போது நிச்சயமானால் உன் நிலை என்ன பாரு. நீ பூவிழப்பாய், பொட்டிழப்பாய், பூசு மஞ்சள் தான் இழப்பாய் அம்மா பார்வதி. பார்வதி கோடி புடவை உடுக்க போகிறார். சம்மதம் உனக்கு. அதனால அடி நான் சொல்றேன் கேளு. என்ன சொல்லுங்க. இந்த முத்துக்களை இறக்கணும்னா யாராலும் முடியாது. உன் அண்ணனை போய் பார். மன்னார்காம்பர் கோபால கண்ணன், கண்ணன் கமல கண்ணன், அவன் இடத்துல எடுத்து சொல்லு. மணிவண்ணன், அந்த மணிவண்ணனாக விளங்குகின்ற அழகாக மாதவன், மாதவன், கேசவன், திருவிக்கிரமன், நந்தநந்தன், ஸ்ரீதரன், தாமோதரனாக விளங்குகின்ற உன் அண்ணனை போய் பாரு. அண்ணன்கிட்ட போய் எடுத்து சொல்லி வா, அழைச்சிட்டு வா. உன் அண்ணனை பார்த்தா தான் வந்தால் போதும். அந்த முத்துவரத்தை இறக்குவதற்கு வழி சொல்வார். அண்ணன் இறக்கிறவாரு என்று சொன்னவுடனே கைலாசமலையிலே தோழி பெண்களை அமர வைத்து பார்க்க வைத்து, தோழி பெண்கள் எல்லாம் அழகா காவலா வைத்து அண்ணனை பார்ப்பதற்கு எங்கே வருகிறாள்? திருப்பார்கடல் வருகிறார். மாய அண்ணனை தேடி வாரா. விருத்து தலைமுடியோடு வாராங்களா? அண்ணன் கோவாளா, அண்ணன் கோவாளா, கடல் பள்ளி கொண்ட பரந்தாமயந்தமையா இந்தமய கோபாலா, எடைக்கு மனம் இறங்கு தங்கை படும் பாடுதானே தாமோதராரியலைய தங்கையுட கணவனான ஆண்டவன் சிவபெரும் மாரியம்மா போட்ட முத்தா முத்து வேதனை தந்தாங்காமல், வேதனை தந்தாங்காமல் வழியால் துடிக்காதே. துயரமாதப்படுகிறாரே. ஆண்டவரும் சிவபெரும் மடிந்தாலும் மடிந்துடுவார். ஆண்டவர் மடிந்தாதானா அகிலத்தில் சத்தியவள் சத்தியான பார்வதியா உந்தனுட தமக்கைதானே. நான் பூவிழப்பேன், பொட்டிழப்பேன், பூசு மஞ்சளும் தான் இழப்பேன். அதனால் அண்ணா அண்ணா முத்துக்களை இறக்க வேணும் முகில்வண்ணா கோபாலா. என் தங்கைக்காக நீ இறங்கணும் அண்ணா. அண்ணா மாயவா அப்படின்னு சொன்ன போது மாகாளிய கண்ணால் கண்ணா அண்ணா அழாதம்மா. எம்மா பார்வதி, ஏ பார்வதி, எம்மையவேல உடம்பிறப்பு. உன் புருஷனுக்கு ஒன்றுன்னு சொன்ன உடனே எப்படி உன் உள்ளம் அப்படி துடிக்கி தெரியுமா? புருஷனுக்கு ஆபத்துன்னு சொல்ல ஒடிய வந்து ஏன்டா அழுதிய? ஆமா, உன் புருஷன் என்னெல்லாம் கேட்டாரு, என்னெல்லாம் கேட்டாரு பார். உன் கணவன் ஒரு நேரத்தில் அவருக்கு எத்தனையோ நான் துன்பங்களை தீர்த்திருக்கேன், துயரங்களை தீர்த்திருக்கிறேன். அவன் ஒரு வீட்டில் வச்சு கேட்டாவே 4 மத்தியில் வச்சு என்ன கிளிக்கிருக்கேன். மத்தியம்னு சொன்னா தனியா வச்சு ஏதாவது 2 சொல்லுங்க பேசினா பரவாயில்ல. அவர் இனி அடிக்கல, நான் அவர் அடிக்கிறேன், அது வேற.
கூட்டத்தில் வச்சு என்னதான் பேசியிருக்கா தெரியுமா? 4 கூட்டத்தை கிளிவா பேசினாரு பாரு. நீயும் உன் கணவனும் சோபி பரத்தி சொக்கட்டம் ஆடும்போது நீங்க 2 பேரும் ஆடுனீங்க. நீ வெற்றி பெற்ற அதுக்கு நான் என்ன செய்வேன்? அதுக்கு நான் என்ன கேட்டோம்? நீ சிரிச்ச காரணத்துக்காக ஒரு அம்மன் அழகான கோபாலன் என்னை விட பெரியவரா? உங்க அண்ணன் குளம் ஈன குளம் சொன்னாரு. ஈன குளம் உன் அண்ணன் என்னை விட பெரியவனா? அவன் எப்படி பெருசு? உன் தமையன் கோபாலன் அளவயத்து கஞ்சிக்காக ஆடு மாடு மேய்த்தவன் தானே. காவைத்து கஞ்சிக்கு ஆடு மாடு மேய்ச்ச வேண்டி அவன் தங்கை தானே. பெண்ணுக்கு ஆசைப்பட்டு உரி திருடியவன். அது மட்டும் காணாது. சரி, உரியில கட்டியதுக்கு வெண்ணைய திருடி உண்டவன் ஒன் தமையன். உங்க அண்ணன் கோழி குஞ்சு களவாணி. கோழி குஞ்சு களவாணி போய் கோழி குஞ்சு தூக்கிட்டு போறாம்ல. அந்த கோபிமாருடைய கள்ளன். ஆமா, கோபி பெண்களுடைய கள்ளன். சரி, கள்ளன் உரல கட்டுப்பட்டான். மண்ணை உண்டா மத்தால அடிபட்டா. ஆமா, உங்க கதவை என்னை எத்தனை பேர் முன்னால அவமானமா பேசியிருக்கான். பேசினவர் தானே. நீ எடுத்து கேட்டியா? ஏதாவது ஒரு வார்த்தை எங்க அண்ணனை பத்தி பேசாதீங்க. அண்ணோட பேசாதங்க. 5க்கு 2 கேட்டியா? நீ ஒரு வார்த்தையா கேட்டியா? இன்னும் மவளம் மறந்துக்கிட்டிய என்ன? இப்ப அதை எடுத்து காட்டுறியா? ஆண்டவனுக்கும் உத்தரக்காவிட்டால் அண்ணா மாண்டு மடங்கிடுவேன். ஆண்டவனுக்கும் ஒத்து இறக்காவிட்டால் ஆண்டவன் இறப்பது நிச்சயம். அம்மா இறப்பது அப்படின்னு கண்ணீர் பல்கா எம்மா வெளிச்சிடாத. நீ அழுதப்ப உலகம் தாங்காது. உன்னை முத்துக்களை இறக்கித்தார இரு நீ கைலாசம் போகன்று பகவானும் பணிவிட செய் போ. ஆண்டவன் மாயவன் கண்ணபுதான் சக்தியை அனுப்பிவிட்டு எங்க வைக்கிற முத்து யார் போட்டா? மாரியம்மா அவ கையில தான் முத்து இறக்கணும். மாறி எங்க இருக்கப்போ சொல்லுவாங்க, தைத்த வாய் மூலமாக தான் முள் எடுக்கணும். ஆமா, அப்பதான் முள்ளு வரும். அப்பதான் வரும். மாறி புண்ணாயிரும். பெருங்காலத்திற்கு என்ன ஆகும்? வர புண்ணாயிரும். அதனால் எங்க இருக்கிறா என்று பார்க்கும்போது அம்மா எங்க இருக்கிறா? காலி 8 பேர் எங்கயா இருக்கா? அங்க அழகாத வேப்பம் மர விருட்சகம். அழகாத விஜயநகர் வண்டனத்தில் வேப்பமர விருட்சகத்தில் அம்மையான காளிமார்கள் அந்த அட்டகாளி 2 பேரும் சோவி வரத்தியல் சொக்கட்டங்கள் ஆடுவாளா. அது கண்டாமாய கண்ணல் அம்மம்மா மாரியம்மா மாரியம்மா கண்ணனுடைய வார்த்தைகளா வார்த்தை கொண்டு கேடியோ. முத்து அந்த பகவான் கொடுத்த முத்துக்களை பகவம் பேரில் போடலாமோ? முத்து போட்ட காரணத்தால் அந்த அண்ணன் சிவனார் இறந்து போனார். இந்த சிறிலோகம் ஏது அம்மா? ஆண்டவன் அழிந்து விட்டார். இந்த அகிலம் உங்களையாதம்மா. பகவானுக்கு போட்ட முத்து, பகவானுக்கு போட்ட முத்து மாரியம்மா இறக்கிடுவார். பகவானுக்கு போட்ட முத்து, பகவானுக்கு போட்ட முத்து மாரியம்மா இறக்கிடுவார். முத்துக்களை இறக்கி தந்தார். உன் தமிழராகப்பட்ட கண்ணபுரான் உனக்கு ஒரே வகை முத்தாக தருகிறேன். அண்ணன் நான் தாரேன். ஆண்டவன் கொடுத்தது 7 வகை பச்சை முத்து. 7 பச்சை முத்து. நான் உனக்கு ஒரு வகை முத்தாக மாத்தித்தேன். உலகத்தை நீ ஆட்டி படைக்கல என்று சொன்ன போது அம்மையான மாறி வகவாகி அட்டகாலி 8 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து
வேப்பமர் விஷகத்திலே ஆளுக்கு ஒரு கொத்து வேப்பங்கொலை பறித்து அந்த ஆளுக்கு ஒரு கொத்து வேப்பங்கொலை பறித்து முடித்துக் கொண்டு அந்த வேப்ப இலைய அழகாக ஆண்டவன் அழகாக இருக்கின்ற கைலாசமலை வந்து ஆண்டவனை கண்டு வந்தா உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அம்மையான மாகாளி முத்துக்கள் அப்படி இறக்குதா தடவினால் முத்து இறங்கு அந்த முத்துக்கள் இறக்கும் போது நவபலங்கள் போல நவபலங்கள் போல அந்த முத்துக்கள் அழுக இழந்த பலம் போல நவ்வா பழங்கள் போலைய நவ்வா பழங்கள் போல் முத்துக்களை நழுக விடாதல்லவா அழகா முத்துக்கள் இறங்கியதல்லவா இழந்த பழம் போல் முத்துக்களை இழக விட்டு கொடுக்க வைத்தார் தக்காளி பழம் போல அழகாக முத்துக்களை தளர விட்டு என் அம்மையானவள் அம்மையா முத்துக்களை இறக்கி அப்பதான் கண்ணனுக்கு கடவுள் சாலை காட்டுறாத்தா இந்த பச்சை முத்தை கொடுத்துடாதையும் கொடுக்க கூடாது அது மோசம் வந்து சேரும் உலகத்தை அழிச்சிருவான் அப்ப அம்மா தங்கை கொண்டா முத்துக்களை கொண்டா என்று மாயவன் கையில வாங்கி முத்துக்களை கொடுத்த நேரம் ஆண்டவன் சிவனாருடைய பக்கத்திலிருந்து மாயக்கண்ணன் முத்து வாங்கி அம்மா வாங்கி கொண்டு அந்த முத்துக்களை வாங்கி கொண்டு சரி அந்த முத்துக்களை வாங்கி கொண்டு மாய மாயவனும் கண்ண அங்க பிரம்மலோகத்திலே வந்து அழகாக 3 மலை பிடுங்கி முக்காதற்கு அடுப்பு கூட்டி அக்னி பகனை வரவழை அழகாக அண்டகடாரத்தை வைத்து அதனை அக்னி ஏவல் வைத்து முத்துக்களை எடுத்து அதை போட்டு அப்படியே கண்ணன் கை கொண்டு அப்படியே தட்டி வருகிறார் வருத்த போது முத்துக்கள் எல்லாம் வறுத்து தெரித்ததல்லவா தெரிக்கிறதையா வறுத்து தெரித்து முத்தை எடுத்து அம்மையை அழகாக தங்க இடத்துல கொண்டு இந்த அம்மா ஒரு வகை முத்து மாறி இந்த அப்படி அண்ணா உன் கவன நாடகத்தை என்னிடத்திலே காட்டி விட்டாய் கவன நாடகத்தை என்னிடத்துல காமிச்சு விட்டிய ஆண்டவன் தந்தது 7 வகை பச்சை முத்து நீ வறுத்து தரிய ஒரே முத்து நீ ஒரே முத்தாக வறுத்து கொடுக்கிறாயே வறுத்த முத்து வையகத்து முளைக்குமா அது என்னென்ன முளைக்குமா விவரத்தை சொல்லு அப்பதான் கண்ணன் பார்க்கிற அம்மா முத்தை தட்டி வறுத்தவன் வையகத்திலே பெரியவனானால் நான் பெரியவனாக இருக்குமா அது கண்டிப்பாக முளைக்கும் முளைக்கு போட போகுது என் அம்மையான மாறி மகமாரி அம்மாளுக்கு முத்துக்களை கொடுத்து ஆண்டவன் சிவனாருடையருளால் கொல்லவரம் இல்லவரம் கொடுக்க வரம் அழிக்க வரம் கொடுத்து அகவர அழிக்க வரம் கோடி வரங்க வாங்கி அம்மையவள் வாங்கினார் முத்துக்களை வாங்குவாளா ஆண்டவனுடைய அருளால் வரங்களை பற்றிய நம்மையான காளிமார்கள் எங்கே வருகிறார் 1008 சிவதலம் 108 திருப்பதிகளை கண்டுகளிக்க வேண்டும் என்று தலங்கள்லாம் சுத்தி காஞ்சிவனத்திலே வந்து என் அம்மையாரவன் காஞ்சிவனத்திலே அழகாக கோட்டை போட்டு அழகாக இருக்கு நேரம் கோட்டையிட்டு அமுதருக்கு வேளையில் வெள்ளக்கார துறைமகன் புக வேண்டி விட வேண்டும் என்று அழகாக கம்பிரோடு போக வேண்டும் என்று ஆமா கும்பையில இருந்து காசி முதல் கும்பரி வர பீரேந்து படை கொண்டு கண்ணாடி ஒளிக்கு பார்த்து 1000 பட்டாளம் படைகள் சூழ்ந்து என் அம்மை கோட்டை என்று தெரியாமல் கோட்டையை தகர்த்தான் அல்லவா அந்த கோட்டை இடிச்சான் பாருங்க அவன் மேல முத்துக்களை போட்டு முத்து அப்பதான் ஏவல் பண்ணினா வருத்த முத்து அங்கதான் முத சோதனை பார்க்க சில பேர் இழந்தான் செத்த காலையில கையில இருந்தான் அதுல பாதி பேர் இழந்தான் மீதிகளை தப்பிச்சார்கள் சரி தப்பித்த உடனே அம்மையுடைய அருள் கிடைத்து அருளாய் காஞ்சிவனத்திலே அம்மைக்கு அங்கு ஒரு நிலையத்தை போட்டார்கள் வெள்ளக்கார தலைமகள் காஞ்சியிலே அமர்ந்தனால் காஞ்சி காமாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி என் அம்மையானவள் அமர்ந்தாள் அல்லவா சரி தலங்கள் கண்ட இடங்கள் சமயபுரத்தில் அமர்ந்தால் சமயபுரத்து மாறி அம்மா இருக்கங்குடியில் இருக்கா இருக்கணுங்குடி மாறி இருக்கங்குடி மாரியம் இப்படி ஒரு ஊரா இருந்த மாப்பேர் இப்படி அழகாக தீர்த்தங்கள் ஆடி 1008 சிவதலங்கள் 108 திருப்பதிகள் நான் கண்டு கழித்து ஆடி சுத்தி பார்த்து என் அம்மை ஆளவல் ஆளடிமை பிடிக்க வேணும் அதிக கோமரங்கள் சேர்க்க வேணும் என்று அடிமை பிடிக்க வேண்டும் அல்லவா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு காவலர் ஓட்டும் நாடு கோளகளை ஒளியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசுனாடு வருகே விழாமரம் வளர்ந்தோங்கி செழிக்குனா
பிராமரங்கள் வளர்ந்தோங்கு சொல்லிக்குனாடு இந்த தமிழ் முழங்கு நாடு இந்த தமிழ் முழங்கு நாடு இங்கு இழந்த குல நகரீர கண்டாலே உலகம் அறிவும்படி இந்த தெற்கு இளமால் குளம் அழகாக இழந்த குளத்திலே வந்து என் அம்மையானவள் மாறி உலகமாகி அழகாக ஊரை காக்கும் தெய்வமாக சரி ஊர் மக்கள் இடத்திலே நிலையத்தை பெற்று அழகாக வடக்கு முகமாக கோட்டை கட்டி புத்தகங்கள் அமைத்து சூழத்திரு விதிமதிகள் அமைத்திய நம்மையானவள் அம்மையா கோட்டை கட்டி இந்த இழந்த குணமான அழகாக மக்களுக்கு நாடி வருகின்ற மக்களுக்கும் நல்வரம் கொடுத்து என் அம்மையால் அம்பிகையால் மாரியம்மா சந்தமாரி சடமாரி தெற்கு இழந்த குலமா நகரத்தில் வந்து என் அம்மையானவள் ஆளடிமை பிடித்ததோ நாள் முதலாக ஆளடிமை பிடித்து அதிக கோமரங்கள் சேர்த்ததனால் என் அம்மை வந்து அமர்ந்த நாள் முள்ளு முறியாது முறிந்த கொப்பு வாடிடாது சிம்பும் அறியாமல் துளி காத்து விசிடாமல் பேனல் விக்கிரம் வந்திடாமல் வேற விக்கிரங்கள் வந்திடாமல் வேற விக்கிரங்கள் வந்திடாமல் என் அம்மையான மாறி மகமாகி அம்மா மாறி விட்டின் மகாளி அம்மா அம்மையுடைய அருளால் வேடிக்கட்டு காத்து வருகிறாள் காத்து வருகின்றாள் காத்து வருகின்றாள்